يقول الإمام الشافعي رضي الله تعالى عنه: من يظن إنه يسلم من كلام الناس فهو مجنون. அல்லாஹ் நல்லடியார்களா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இது. மக்களின் பேச்சிலிருந்து தப்பிவிடலாம் என்று யார் நினைக்கிறாரோ, மையபுன்னு அன்னஹு யஸ்லிமு மின் கலாமின் நாசி ஃபஹு மஜ்னூனுன். மற்றவங்களுடைய பேச்சிலிருந்து நாம் தப்பிச்சிடலாம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் நினைக்கிறான் அப்படின்னு சொன்னால் ஃபஹு மஜ்னூனுன், அவன் பைத்தியக்காரனாக தான் இருக்கணும் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறான். ஏன்னா சிலர்களுடைய பேச்சுக்கள்லேருந்து யாருமே தப்ப முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு இந்த வாக்கியம் சொல்லித்தரும். ஏங்கிறதுக்கு காரணத்தையும் என்ன செய்கிறாங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லித்தர்றாங்க. ஏன்னா சில மனிதர்கள் எப்படி பேசக்கூடியவர்கள், அவர்களுடைய பேச்சுக்கள்லேருந்து யாருமே தப்ப முடியாதுன்னு ஏன் சொல்கிறேன் தெரியுமாங்கிற காரணத்தையும் சொல்கிறாங்க. காலு, மக்கள் எல்லாம் சிலர்கள் இப்படி பேசினார்கள், அனில்லா, அல்லாஹை பற்றியே பேசியிருக்கிறாங்க. யாரை பற்றியே பேசியிருக்கிறாங்க? அல்லாஹை பற்றியே பேசியிருக்கிறாங்க. இவர்களுடைய வாய்களிலிருந்து அல்லாஹும் தப்பித்தவன் அல்ல அப்படிங்கிற செய்தி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுறாங்க. என்ன பேசியிருக்காங்க? சாலிது சலாசா, மூன்று கடவுள்களில் மூன்றாவது கடவுள் தான் அல்லாஹ் என்பதாக சிலர்கள் பேசினார்கள். இன்று அந்த கொள்கை உடையவங்க இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களில் மூன்று கடவுள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசுநாதரனுடைய தாய் மரியமும் ஒரு கடவுள், அவர்களுடைய பிதாவாக இருக்கக்கூடியவர் ஒரு கடவுள்னு சொல்லி மொத்தம் மூன்று கடவுள்னு சொல்லக்கூடிய கொள்கை உள்ளவர்களாக இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. அரபியர்கள் கூட ஆரம்ப காலங்களில் எப்படின்னா அல்லாஹும் ஒரு கடவுள், அல்லாஹ் மாதிரியும் மற்றவர்களும் ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லி வணங்கினவங்க தான் நிறையா உண்டு. அதனால தான் பேர்லாம் கூட தீனுல் இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அப்துல்லா, அப்துல் ரஹ்மான்கிற பேர்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க, வச்சுருப்பாங்க. நமக்கு அதை கவனிக்க முடியும். சரி, அந்த விஷயத்தை எடுத்து வச்சு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன செய்கிறாங்க, இப்படி சொல்லி தர்றாங்க. அல்லாஹையே விட்டு வைக்காதவங்க மற்றவங்களெல்லாம் விட்டு வச்சா நல்லவர்களை மற்றவர்களை விட்டு வைக்கவா போகிறாங்க அப்படிங்கிற துணியில் நமக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி தர்றாங்க. யாருடைய பேச்சிலிருந்தும் தப்பிச்சிடலாம், நம்மளை பற்றிலாம் பேசவா போகிறான் அப்படின்னு யாரும் யாரை பற்றியும் நினைக்காதீர்கள் அப்படிங்கிற செய்தி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி தர்றாங்க. அப்படி நினச்சா நீ பைத்தியக்காரன் தான்ப்பா அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. அடுத்து சொல்கிறாங்க, வகாலு, சில மக்கள் இப்படியும் பேசினார்கள், அன் ஹபீபினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூட இப்படித்தான் சில மக்கள் பேசினார்கள். எப்படி பேசினாங்க? சாஹிர், அவர் ஒரு சூனியக்காரர்னு பேசினாங்க. நபியை பற்றியே அப்படித்தானே பேசியிருக்கிறாங்க. மஜ்னூனுன், அவர் ஒரு பைத்தியக்காரர் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றியே பேசியிருக்கிறாங்க. அப்போ சிலர்களுடைய பேச்சுக்களிலிருந்து நாம் தப்ப முடியாது அப்படிங்கிறத நாம் விளங்கி கொள்ளணும் அப்படிங்கிற செய்தியை தான் நமக்கு இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் சொல்லி தருகிறது. அப்படிங்கிற பாடத்தை நமக்கு இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் யதார்த்தமான மக்களினுடைய பேச்சுக்கள், அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது அப்படிங்கிற செய்தி நமக்கு இந்த பாடம் சொல்லித்தரும். அல்லாஹ் தஆலா நல்லதை பேசக்கூடிய நல்ல நசீபுள்ள நபர்களை நம்மை பொருந்திக் கொள்வானாக. பிஹக் சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.